எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஈஸியாக டேஸ்டியாக பண்ணலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இதுக்கு தேவையான பொருளெல்லாம் கழுவி இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாம் வச்சுருக்கேன். எல்லா பொருளையும் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அரிசி 2 டம்ளர் இது மாதிரி கழுவி தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ கடாய் அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது சூடானதும் இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். லவங்கம், ஏலக்காய் 4, ஸ்டார் பூ 1 போட்டுக்கலாம். பட்டை 1, லவங்கம் 3, மராட்டி மொக்கு 3, கல்பாசி 1, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், பிரியாணி இலை 2, இதையெல்லாம் போட்டுட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வதக்கலாம். இப்போது 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணதை இது கூட சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்க விடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். இந்த மாதிரி வதக்கணும். இப்போது 4 பச்சை மிளகாய் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுக்கலாம். இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுக்கலாம். இப்படி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து கொடுத்துட்டு புதினா 1 கைப்பிடி அளவு, கொத்தமல்லி தழை 1 கைப்பிடி இதை நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்கலாம். இது நல்லா வதக்கணும். இந்த தலையெல்லாம் நல்லா வதங்கி வந்தால் தான் இந்த வாசம் பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நல்லா வதக்கலாம். இப்போது 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணதை இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்கலாம். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கணும். தக்காளி இந்த மாதிரி வதங்கினா போதும். இப்போது மிளகாய்த்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் இதை போட்டுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கலந்து கொடுத்துட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற காளானை இது கூட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணலாம். காளான் கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கணும். 2 நிமிஷம். இந்த மாதிரி வதங்கி வரணும் காளான். இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். எல்லா இடத்துலையும் வர்ற மாதிரி கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இந்த டம்ளரில் தான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன். அதனால் 4 டம்ளர் தண்ணியை அளந்து தண்ணியை இதில் சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதை கலந்து கொடுத்துடலாம். கலந்து கொடுத்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும் இதை. அதனால் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொதி நல்லா வருது தண்ணி. இது நல்லா இப்போது ஒரு டைம் கலந்து கொடுத்துக்கலாம். இப்போது ஊற வச்சுருக்கிற சீரக சம்பா அரிசியை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போது அரிசியெல்லாம் சேர்த்துட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம்.
10 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பார்க்கலாம் வாங்க. சீரக சம்பா அரிசி சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள் 80% வெந்துருச்சு. இன்னும் 20% வேகணும். அதனால் தவா சூடு பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பிரியாணி பாத்திரம் வச்சுட்டு வெயிட் ஒன்று மேலே வச்சுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். இதை 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி நல்லா வெந்து வாசம் நல்லா வருது பாருங்கள். உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு பிரியாணி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இப்போ பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். இது ஆனியன் ரைத்தா கூட சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.